வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளியையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிலுவை பாதையில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையான கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளியை புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புதுவையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது. இதையொட்டி மும்மணி நேர சிறப்பு வழிபாடு மற்றும் பெரிய சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வீதிகளிலும் பாதிரியர்கள் சிலுவையை சுமந்து சென்றனர். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பங்கு தந்தை அவர்கள் சிலுவையை சுமந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து ஏராளமான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடிபடி சென்றனர். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் திருவண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவருடன் கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக இரு பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் திருவண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவருடன் கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக இரு பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி அரியூர் தலைமை ஆசிரியர் சுமதி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆசிரியர் வளர்மதி, பாரதி ராஜா ஆகியோர் வழிகாட்டி ஆசிரியராக கலந்து கொண்டு மாணவர்களை வழிநடத்தினர். நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த குறும்படம் காண்பிக்கப்பட்டது. ஆசிரியர் லிங்கேஸ்வரன் ஓவிய பயிற்சி அளித்தார். முனைவர் மோகன்ராஜ் புத்துணர்வு பாடல் பாடி மாணவர்களை மகிழ்வித்தார். ஆசிரியர் அருள்ராஜ் நன்னெறி கதை கூறினார். ஆசிரியர் அருள்மேரி டேவிட், தருமன், மரி ஸ்டெல்லா ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் டெங்கு விழிப்புணர்வு குறித்து பொம்மலாட்டம், போதை விழிப்புணர்வு குறித்த நாடகம், கவிதை, தமிழ் மொழியின் சிறப்பு குறித்த பாரதிதாசன் பாடல், பேச்சு போன்ற கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் அரங்கேற்றப்பட்டன. இறுதியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். வங்கிக் கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் போலீசார் லட்சக்கணக்கில் ஏமாறும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வங்கிக் கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம், மேலும் தங்களுடைய ஆவணங்கள் மூலம் சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம், வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புகிறோம், அந்த பணத்திற்கு கமிஷன் தருகிறேன் என யாராவது கூறினால் நம்பி ஏமாற வேண்டாம். வங்கிக் கணக்கு மற்றும் மொபைல் சிம் கார்டை வைத்து இணைய வழி மூலம் மோசடி கும்பல் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். மோசடி செய்யும் வகையில் வங்கிக் கணக்கில் பணம் வந்தால் அந்த நபர் மீது சைபர் கிரைம் போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சர் உருவமை எரிக்க முயன்றதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அருகே நடந்தது. மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவமை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ், சூசை, வேல்முருகன், ராஜா மற்றும் சிலர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். மத்திய அரசின் நலத்திட்ட போலி லிங்க் அனுப்பி 2 பேரிடம் ரூபாய் 1.30 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் லதா. இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி லதா பதிவிறக்கம் செய்து பான் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டுள்ளார்.
அதன்பின் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து ரூபாய் 1,00,000 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் கோரிமேட்டை சேர்ந்த சுனில் ஜாதவ் என்பவரிடமும் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான போலி லிங்க் அனுப்பி 30,000 மர்ம நபர் மோசடியாக எடுத்து ஏமாற்றியுள்ளார். மேலும் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த திருமலை செல்வன் 21,000, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாலு மகாராஜன் 58,500, வில்லியனூரை சேர்ந்த ராஜலட்சுமி 37,870 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 2,47,370 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஈசிஆரில் குடியிருப்புக்கு மத்தியில் உள்ள பாரிஸ் மதுபான கடைக்கு மது அருந்தும் வசதிக்கு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கனிடம் ஈசிஆரில் செயல்பட்டு வரும் பாரிஸ் மதுபான கடை தொடர்பாக புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி சிவாஜி சிலை அருகே ஈசிஆர் சாலை பாரிஸ் ரீட்டைல் மதுபான கடை இயங்கி வருகிறது. மதுபான கடையை சுற்றி மருத்துவமனை, வங்கிகள், திருமண மண்டபம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. மதுபான கடைக்கு வருபவர்கள் மது வாங்கிக் கொண்டு சாலை ஓரத்தில் அங்கேயே அமர்ந்து குடித்துவிட்டு சிறுநீர் கழிப்பதும் வாந்தி எடுப்பதும் வாடிக்கையாக உள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் மதுபான கடையின் முதல் தளத்தில் தற்பொழுது மது அருந்தும் பார் வசதியுடன் தொடங்குவதற்கான வேலை நடைபெற்று வருகிறது. இந்த பார் திறக்கப்பட்டால் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்படுவதுடன் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் மற்றும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவார்கள். இருசக்கர வாகனம் நிறுத்த வசதி இல்லாமல் திறக்கப்படும் பாரின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பயணமாக டெல்லிக்கு சென்ற புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மத்திய சுகாதார அமைச்சரை சந்தித்து ஏனாமில் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் 2 நாள் அரசு பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அங்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து கலந்துரையாடினார். அப்பொழுது ஏனாம் தொகுதியில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம், துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் 50 MBBS இடங்களை கொண்ட மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் ஏனாமில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் சிறந்த சேவைகளை வழங்கும் கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக வழங்கி வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தடைக்காலத்தில் விதிகளை மீறி மீன்பிடித்தால் மீனவர்களுக்கான நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கடந்த 10ஆம் தேதி வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடல்சார் மீன் வளங்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் வருகிற ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுச்சேரி கணக்கு செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை இழுவலை கொண்டு விசைப்படகை எந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்டுமரம், நாட்டு படகுகளில் சென்று மீன்பிடித்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் தற்பொழுது குறிப்பிட்ட சில மீனவ கிராமத்தில் இருந்து மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்குள் சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் வந்தவண்ணம் உள்ளன. இதன் காரணமாக மற்ற மீனவ கிராமங்களிடையே பதற்றம் நிலவுகின்ற சூழல் ஏற்படலாம். எனவே அனைத்து மீனவர்களும் மீன்பிடி தடைக்கால உத்தரவை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இந்த தடையை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் தடைக்கால நிவாரண தொகை நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து முதற்கட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பாட்டு பகுதியில் அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுவை மாநில அரசும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து இன்று முதல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில்
ஈடுபட உள்ளதாக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுச்சேரிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வன மற்றும் பருவநிலை அமைச்சகம் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தேசிய சிறப்பு ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது பற்றி அனைத்து மாநிலங்களும் 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்ததில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநிலம் முதலிடமும், பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இங்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் 1305 ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 15 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 15 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் டெல்லி முதலிடமும், மராட்டியம் 2வது இடமும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவுடிகளை கண்காணிக்க சட்டம் ஒழுங்கு ஆலோசனை கூட்டத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்களில் உள்ள குற்ற வழக்குகள் மற்றும் ரவுடிகளின் பட்டியல் குறித்து விளக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்குகள், குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது. இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், ரவுடிகளின் பட்டியலில் உள்ளவர்களை கண்காணிக்க வேண்டும், கஞ்சா விற்பனை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சீனியர் எஸ்பி போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தெழுத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 111ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகம், ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தேரோட்டமானது அரியாங்குப்பம் 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். சோலைநகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவர்களுடன் புதிய சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் இரு பக்கமும் தடுப்பு சுவருடன் புதிய சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தாகூர் நகர் தூய ஆவியார் ஆலயத்தில் புனித வியாழன் அன்று அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி தாகூர் நகரில் அமைந்துள்ள தூய ஆவியார் ஆலயத்தில் புனித வியாழன் அன்று பங்கு தந்தை அருட்தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை இடமாற்றம் பவனி நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் 8.62 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு
விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் சர்மிளா நாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான இன்று வேத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஆலய கோபுரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நவக்கிரகங்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKD முரளி, முன்னாள் சேர்மன் VMR சிவா உட்பட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.